செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டத்தில் 315 பேர் தேர்ச்சி, முதல்வர் பெருமிதம். தமிழ்நாட்டில் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 700 பேரில் 315 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு இத்திட்டத்தின் மூலம் 276 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதை குறிப்பிட்டு வாழ்த்தியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், வெற்றி பெற்றவர்களை நேரில் காண ஆவலாக உள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். மேலும் முதன்மை தேர்முக தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்தியுள்ளார். பொறியியல் கலந்தாய்வு ரேண்டம் எண் வெளியானது. தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் தனித்தனியே 10 இலக்க எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதனை TNEA.online.org என்ற இணையதளத்தில் மாணவர்கள் அறியலாம். மாணவர்கள் ஒரே மாதிரியான கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருந்தால் ஏற்படும் பிரச்சனைகளை களைய ரேண்டம் எண் வழங்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கூடுதலாக 418 இடங்கள் சேர்ப்பு. கடந்த மாதம் நேர்முக தேர்வு அல்லாத 615 காலி பணியிடங்களுக்கான கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. இந்நிலையில் கூடுதலாக 418 சேர்த்து 1033 காலி பணியிடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மின்சாரத்துறையில் 391, உதவி பொறியாளர் 25, உதவி கணக்கு அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 30. மேலும் விவரங்களுக்கு www.tnpac.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். எஸ்பிஐ கிளர்க் மெயின் தேர்வு முடிவுகள் வெளியானது. கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற எஸ்பிஐ கிளர்க் மெயின் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த மெரிட் லிஸ்டில் தேர்வு எண்கள் உள்ளன. தொடர்ந்து கட் ஆஃப் மற்றும் மெயின்ஸ் கோடு ஆகியவை ஜூன் 3ஆம் வாரத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.sbi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஜூன் 20 நீட் தேர்வு முடிவுகள். என்டிஏ அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதியிருந்தனர். சென்னையில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு நடந்தபோது மின்தடை ஏற்பட்டதால் மறுதேர்வு நடத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து வரும் 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என என்டிஏ அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.